இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். 118 சங்கீதம் 8 1911 ஆண்டு ஆகஸ்ட் 4 MTS ஓஷனோஸ் என்னும் உல்லாச பயண கப்பல் தென்னாப்பிரிக்க கடற்கரைக்கு அப்பால் ஒரு ஆபத்தான புயலில் சிக்கியது. அந்த கப்பலில் பயணம் செய்தவர்களுக்கு கப்பலுக்குள் உள்ள ஆபத்தை தெரிவிக்காமல் அக்கப்பலின் கேப்டன் கப்பலை விட்டுவிட்டு தன் சக அதிகாரிகளுடன் தப்பிச் செல்ல தீர்மானித்தான். அதில் பயணம் செய்த ஆங்கிலேய இசை மேதை மோஸ் ஹில்ஸ் ஏதோ ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்பதை அறிந்து தென்னாப்பிரிக்க கடலோர காவல் படையினருக்கு பாதுகாப்பு சமிகை மூலம் தகவல் அனுப்பினார். தகுந்த நேரத்தில் உடனடியாக செயல்பட்டு செய்தியை அனுப்பினதால் கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் மூலம் அந்த கப்பலுக்கு விரைந்தனர். அற்புத விதமாக ஒருவருக்கும் உயிர் சேதம் இல்லாதபடி அனைவரும் மீட்கப்பட்டனர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்பியிருக்கும் நபர்களோ, நம்மை பாதுகாக்கும் நபர்களோ, நம்மை வழிநடத்தும் நபர்களோ நம்மை தனியே தவிக்க விடும் போது நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் கர்த்தர் நம் நம்பிக்கையாக இருக்கும் போது கடுமையான சூழ்நிலைகளில் கூட நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் நம்மை விடுவிக்க போதுமானதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது கூறும்போது, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என கூறுகிறார். கழுகு தன் பெரிய பலத்த செட்டைகளை உயரே பறப்பதற்கு மட்டும் பயன்படுத்துவதில்லை. உஷ்ண நேரத்தில் பொசுக்கும் வெயிலில் இருந்து தன் இளம் குஞ்சுகளை காப்பதற்கு தாய் கழுகு தன் செட்டைகளை குடை போல விரிக்கும். அந்த செட்டைகள் 2 மீட்டருக்கும் அதிக நீளம் கொண்டதாக இருக்கும். சில நேரங்களில் தாய் கழுகு தன் செட்டைகளால் குஞ்சுகளை அணைத்துக் கொண்டு குளிர்காற்றிலிருந்து அவற்றை பாதுகாக்கும். அதுபோலவே நம் தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் யார் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எனவேதான் சங்கீதக்காரன், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என கூறுகிறார். பிரியமானவர்களே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து பாதுகாத்த தேவன் எப்பேற்பட்ட அக்கினியை போன்ற பாடுகள் வந்தாலும் பிசாசு நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாப்பார். விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, யார் எங்களை கைவிட்டாலும் யார் எங்களை மறந்தாலும் ஆண்டவரே, என் தேவன் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, எல்லா சோதனைகளின் வேளைகளிலும் எங்களை பாதுகாக்க தப்புவிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர் என்பதை சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தரின் நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னது போல உம்முடைய பலத்த துருகத்துக்குள் நாங்கள் சுகமாயிருக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.